அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருந்தால் மட்டும்தான் நான் ஷேர் பண்ண சொல்லுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வெள்ளிங்கிரி மலையை தன்னுடைய உயிரை பணைய வச்சு 7 மலைகளையும் கஷ்டப்பட்டு ஏறிட்டு தன்னுடைய 3வது கையை விளங்கக்கூடிய இந்த மூங்கில நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய வெள்ளிங்கிரி பக்தர்களாக இருக்கட்டும், அப்படியே தூக்கி போட்டு வந்துடுறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? உங்களுடைய உயிராக இருக்கட்டும், உங்களுடைய பக்தியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அந்த மூங்கில் தான் காப்பாற்றுது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். சத்தியமாக நான் சொல்கிறேன், அந்த மூங்கிலை தயவு செஞ்சு அந்த இடத்துல போட்டுட்டு வீட்டுக்கு போகாதீங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா, அந்த மூங்கில் 7 மலையும் ஏறி 7 மலையும் இறங்கி உங்கள் கூடயே தரிசனம் பண்ண ஒரு நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த நண்பனை நீங்கள் பாதி வழியிலே தூக்கி போட்டு வந்துடுறீங்க. இது ஒரு விஷயங்க. அந்த வெள்ளிங்கிரி மூங்கிலில் எவ்வளோ பவர் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு தோல்வி காலம் அல்லது ஒரு கஷ்ட காலம்ங்கிறது கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி சமயத்தில் வெள்ளிங்கிரி ஆண்டவரோட குச்சை உங்களுடைய கருவறை எப்படி சொல்லுவோம், உங்களுக்கு உங்கள் வீட்டிலன்னு ஒரு சாமி ரூம் இருக்கும், அல்லது ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல அந்த குச்சை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது கொடுக்கும். எதனால் நான் சொல்கிறேன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுவே நம்மளால் முடியும் போது நம்மளால் ஏன் இந்த தோல்வியிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் லெவலுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டில். அது மட்டும் இல்லைங்க, இந்த குச்சை நீங்கள் வீட்டில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு இந்த எப்படி சொல்கிறது, இந்த முடி தாங்குது. அதுக்கப்புறம் குழந்தைங்க நைட் நேரம் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா பூரானா இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். வெள்ளிங்கிரி மலையை ஏறிட்டு நீங்கள் இந்த குச்சை வீட்டில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பில்லு சூனியம் கூட இருக்காது அப்படின்னு கூட சொல்கிறேன். உங்களை எதிர்க்க நினைக்கிறவன் எவனாக இருந்தாலும் அழிஞ்சிருவோம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். எதனால் நான் சொல்கிறேன்னா, அது சிவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு சூலாயுதம் மாதிரி. அப்படியே மட்டும் ஒரு மூங்கில் குச்சை தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன், அதை அந்த இடத்துல போட்டுட்டு வராதிங்க. அது உங்கள் கூட இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். நீங்கள் சோர்ந்து போகும் காலத்தில் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த குச்சை நீங்கள் பார்க்கும்போது. ஸோ தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த தப்பை பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் தயவு செஞ்சு இந்த மூங்கில வீட்டுக்கு கொண்டு போங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், வீட்டுக்கு தான் அதை கொண்டு போகணும். ஆனால் அது எப்படி உங்களுக்கு தூக்கி போட்டு வரதுக்கு மனசு வருதுங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு அரோகரா. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக அந்த சிவபெருமான் வணங்கின அந்த குச்சியை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க நண்பர்களே. அதே மாதிரி யாரெல்லாம் இந்த மூங்கில் குச்சை வீட்டுக்கு கொண்டுட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை இந்த விஷயத்தை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்.